Hi friends, இப்போ நீங்கள் பார்க்குற செட்டப் பார்த்தீங்கன்னா 6-inch ராக்கெட் ஸ்டவ் இது. முன்னாடி பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, வீட்டு கரண்ட் இல்லாதவங்க வந்து அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது அந்த ப்ளோயர். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ப்ளோயர்ஸ் இருக்குது. இது வந்து 4-inch ராக்கெட் ஸ்டவ்க்கு உண்டான ஸ்மால் ப்ளோயர் தான். இது வந்து இந்த 6-inchக்கு உண்டான பெரிய ப்ளோயர். இந்த ப்ளோயருக்கு வந்து ஒரு பவர் வேணும். இப்போ நான் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிம்மர், 2 வோல்ட் டிம்மரை நான் யூஸ் பண்ணி வீட்டு கரண்ட்டை இதில் பாஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி, இது வந்து ஒரு கண்ட்ரோலர் தான். இப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். பட் வீட்டு கரண்ட்டு இல்லாதவங்க, அதாவது எப்படின்னா தோட்டத்தில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, தோட்டமோ இல்லை வெளியே வேறு எங்கேயாவது, சரி எனக்கு வந்து அந்த வீட்டு கரண்ட்டே வேணாம், அந்த ரிஸ்க் எனக்கு எதுக்கு, நான் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பேட்ரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேட்ரி இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்ரி தான். ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த பேட்டரியோடைய பவர் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 12 வோல்ட் கிடையாது ஒரு பேட்டரிக்கு, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வோல்ட் தான் வருது. பேட்டரி தூக்கி போட வேண்டிய நிலமையில் இருக்குது. அதுக்கு நான் என்ன ட்ரைல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, 2 பேட்டரி வந்து சீரீஸில் கனெக்ஷன் பண்ணி, இப்போ எனக்கு 7+7 ஆல்மோஸ்ட் 14 வோல்டேஜ் வருது. இதை வந்து யூஸ் பண்ணால் காலியாயிரும் பேட்டரி. ஆனால் அதை வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணி நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் சோலார் பேனல். இப்போ சோலார் பேனலை யூஸ் பண்ணி நான் வந்து பவரை பார்த்தீங்கன்னா பேட்டரியில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பவரை நான் வந்து இந்த ப்ளோயர்ஸ்க்கு நான் சப்ளை பண்ண போகிறேன். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் உங்களுக்கு தெரியுதா? இது பார்த்தீங்கன்னா இது நம்ம நார்மலாக வந்து அந்த ஆட்டோலையோ இல்லை ஒரு 2 வீலரில் யூஸ் பண்ணக்கூடிய ஜஸ்ட் ஒரு 12 வோல்ட் லைட் தான், டிசி லைட் தான். இந்த லைட்டை நான் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் மூலமாக சார்ஜ் பண்ணி எனக்கு அட் அ டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வுக்கு வந்து லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ளோயரும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, எனக்கு வந்து வீட்டு கரண்ட்டே தேவையே இல்லை. நம்ம டேரெக்டாக வந்து சன்லைட்லேருந்து வரக்கூடிய பவரை நம்ம யூஸ் பண்ணி அதை பேட்டரியில் ஸ்டோர் பண்ண வேண்டியது, எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ நேரம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பவர்ஸ் வந்து எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த ப்ளோயர் ப்ளஸ் நான் லைட் யூஸ் பண்ணுறேன்னா எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாங்கிற கேல்குலேஷன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா என்னுடைய பேட்டரி வந்து பழைய பேட்டரி, வேறு பவர் பேட்டரிங்கிறனால அந்த கேல்குலேஷன் பண்ணி தான் சொல்லணும். இதுவே டேரெக்டாக புது 12 வோல்ட் பேட்டரியாக இருந்தால் நான் கிளியராக நான் சொல்லிடுவேன். இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சோலாருக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. இதுதான் மெயின். இதான் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து பவர் இதை உள்வாங்கி அதை பேட்டரிக்கு அனுப்பும். பேட்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பவரை வந்து எடுத்து நமக்கு லைட்டு ப்ளஸ் ஃபேனுக்கும் கொடுக்கும். இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷன் கொடுக்கவே இல்லை. கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் நான் காமிக்கிறேன்.